அண்மை செய்தி. ஜூனியர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த போட்டியில் இந்தியா தோல்வியை சந்தித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். இந்தியாவின் தோல்விக்கான காரணம் என்ன? ஆஸ்திரேலியாவிடம் எத்தனை ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா தோல்வியடைந்தது? விவரங்கள் என்ன? வணக்கம். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவிற்கு ஒரு சோககரமான முடிவை கிடைத்திருக்கிறது. இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் இந்திய ஜூனியர் அணி 79 ரன்கள் வித்தியாசத்தில் தற்போது தோல்வியை தழுவியிருக்கிறது. அதாவது ஜூனியர் உலகக்கோப்பை தொடர் என்பது 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் தொடர். இந்த தொடரின் இறுதிப் போட்டி தென்னாப்பிரிக்காவில் உள்ள பெனோனி நகரில் நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்து பேட்டிங் தேர்வு செய்து பேட்டிங் ஆடியது. ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 253 ரன்கள் சேர்த்தது. மைதானம் பெரிதளவுக்கு ரன் குறிப்புக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் சிறப்பாகவே ஆஸ்திரேலிய வீரர்கள் விளையாடி 253 ரன்கள் சேர்த்தனர். பிறகு 254 ரன்கள் என்ற இலக்கையை நோக்கி விளையாடியது. இந்திய வீரர்கள் தொடர் முழுவதுமே சிறப்பாக விளையாடினால் இந்த இலக்கை எட்டி ஜூனியர் உலகக்கோப்பையை தக்க வைப்பார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எறிந்தனர். குறிப்பாக தொடக்க வீரர் குல்கர்னி 3 ரன்களுக்கு வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து வந்த முஷிர் கான் 22 ரன்களுக்கு வெளியே திரும்ப மற்றொரு தொடக்க வீரர் ஆதர்ஷ் சிங் மட்டும் ஒரு சிறப்பான நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் மிடில் ஆர்டர் வீரர்கள் இந்திய அணிக்கு போதிய அளவில் பலம் சேர்க்கும் விதமாக ஆடாததால் தற்போது இந்திய அணி 43.5 ஓவரில் 174 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. இதன் மூலம் 79 ரன்கள் வித்தியாசத்தில் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் கடந்த ஆண்டு நடைபெற்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய சீனியர் ஆடவர் அணி ஆஸ்திரேலியாவிடம் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தது. இதன் பிறகு 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் இதே இந்திய ஆடவர் சீனியர் அணி இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வி அடைந்தது. தற்போது ஜூனியர் உலகக்கோப்பை தொடரில் இந்திய ஜூனியர் அணி ஆஸ்திரேலிய ஜூனியர் அணியிடம் தோல்வி அடைந்திருக்கிறது. அதாவது தொடர்ச்சியாக நாம் நாக் அவுட் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம், அதாவது குறிப்பாக இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தொடர்ந்து தோல்வி அடைந்து வருவது ரசிகர்கள் மத்தியில் சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.